அங்கு என்ன பார்வை? நான் இங்கல்லவா அமர்ந்து கொண்டிருக்கிறேன். கவலை வேண்டாம், நானே என்று உங்களுடன் வர தயாராக உள்ளேன். பாருங்கள், என்னை பிடித்துக் கொள்ளுங்கள், நாம் இருவரும் செல்வோம். பாருங்கள் 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 பாருங்கள். இந்த வேதாளம் ஏன் இப்படி செய்கிறது? இங்க இருக்கிறேன் அரசர் விக்ரமாதித்யரே. அங்கு யாரை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் இங்கல்லவா இருக்கிறேன். வந்து என்னை பிடித்துக் கொள்ளுங்கள். என்ன அரசர் விக்ரமாதித்யரே, நான் தங்களுக்கு துன்பத்தை அளித்து விட்டேன் பார்த்தீர்களா? தாங்கள் துன்பப்பட வேண்டாம், நான் இங்கே நிற்கிறேன், என்னை வந்து பிடித்துக் கொள்ளுங்கள். அரசர் விக்ரமாதித்யரே, என் கழுத்தை விட்டு விடுங்கள். என்னால் மூச்சு விட முடியவில்லை. என்னை கொன்று விடாதீர்கள், என்னை விட்டு விடுங்கள். என்னை ஏன் விட மாட்டேன் என்கிறீர்கள் அரசர் விக்ரமாதித்யரே? என்னை ஏன் இவ்வளவு துன்பப்படுத்துகிறீர்கள்? அரசர் விக்ரமாதித்யரே, நீ ஏன் என் அறிவுரையை ஏற்க மறுக்கிறாய்? உன்னை போல்தான் சித்திரக்கூடத்தின் நகர அரசன் வீரதத்தன். ஒருமுறை அரசர் வீரதத்தன் கங்கா ஸ்நானம் செய்வதற்காக காசி யாத்திரை சென்றான். அவன் தன்னுடைய ராஜ்யத்தில் காசி யாத்திரையை குறித்து யாராவது அறிவுரை கூற விரும்பினால் கூறலாம் என்று தண்டோரா போட்டான். அவன் ராஜ்யத்தில் யார் சிறப்பான அறிவுரையை கூறுகிறார்களோ அது அவனுக்கு உபயோகமானால் அவர்களுக்கு கேட்ட பரிசு பொருளை தருவதாக கூறினான். இது நகரத்தில் உள்ள மூலை முடுக்கெல்லாம் தண்டோரா போடப்பட்டது. இதை அறிந்த ஒரு பண்டிதரின் புத்திரர்கள் 4 அரசரை சந்திக்க வந்தார்கள். அப்போது அரசர் அவர்களிடம் தாங்கள் என்ன அறிவுரை கூற விரும்புகிறீர்கள் என்று கேட்டான். அந்த பண்டிதரின் 4 புதல்வர்களும் தன்னிடம் உள்ள ஞானத்தை வைத்து யாத்திரையை குறித்து அரசருக்கு தனித்தனியாக அறிவுரையை கூறினார்கள். அரசர் வீரதத்தனும் அவர்களுடைய அறிவுரையை கவனமாக கேட்டார். அடுத்த நாளே தன் பத்தினியுடனும் தன் படைகளுடனும் கங்கா ஸ்நானம் செய்வதற்காக யாத்திரைக்கு புறப்பட்டார். 2 நாள் நீண்ட பயணத்திற்கு பிறகு ஒரு சிறிய நகரத்தை அடைந்தார்கள். இரவு நேரத்தை கழிப்பதற்காக அரசர் வீரதத்தன் அங்கேயே குடிலை அமைத்துக் கொண்டார். வணக்கம் அரசே. வணக்கம். வணக்கம் மகாராணி. வணக்கம் அரசே, தங்களுக்கு பிரத்யேகமாக எங்கள் ஊரின் பிரசித்தி பெற்ற பலகாரத்தை செய்து கொண்டு வந்துள்ளோம். அப்படியா? பரிமாறுங்கள். அரசே, இது கடலை மாவில் செய்த இனிப்பு பலகாரமாகும். இந்த பலகாரத்தை உண்பதற்காகவே மக்கள் பல ஊர்களிலிருந்து எங்கள் ஊருக்கு வருவார்கள். மனம் வீசுகிறது. இதை சாப்பிட வேண்டும் என்று ஆவலாக உள்ளது. மந்திரியாரே, கடலை மாவு இனிப்பு பலகாரத்தை நான் உண்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டது. மிக்க நன்றி அரசே. கடலை மாவு இனிப்பு எனக்கு மிகவும் பிடிக்கும். அப்படியா? இதுவரை ஏன் என்னிடம் தாங்கள் கூறவில்லை? தாங்கள் என்னிடம் கேட்கவில்லையே. என்ன அரசே, இதற்கு போய் கோபித்துக் கொள்ளலாமா? நான் விளையாட்டிற்கு கூறினேன். மன்னியுங்கள் அரசே, இந்த போஜனத்தை உண்ண வேண்டாம். அதில் ஏதோ கலந்துள்ளது. மந்திரியாரே, என்ன கூறுகிறீர்கள்? நான் கூறுவது உண்மைதான் மந்திரியாரே. இந்த போஜனத்தை உண்ண நமது சிப்பாய்கள் சிலர் மயங்கி விழுந்து விட்டனர். அவர்கள் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. குழப்பமாக உள்ளது அரசே.
இப்பொழுதே வெளியில் சென்று பார்க்கலாம். கோவிந்தா, இது எப்படி நேர்ந்தது? அரசே, நான் தங்களின் தலைமை சமையல்காரன். நான் எப்படி இவ்வாறு தவறு இழைப்பேன்? இவர்கள் அனைவரும் ருசியான போஜனத்திற்காக நான் செய்த போஜனத்தை விடுத்து வெளியில் சென்று போஜனம் உண்டுவிட்டு வந்தார்கள் அரசே. யாத்திரிகளிடம் அதிக பணம் பறிப்பதற்காக இந்த ஊரில் உணவில் கலப்படம் செய்கிறார்கள் அரசே. அந்த உணவை உண்ட பிறகுதான் இவர்கள் நிலைமை மோசமாகிவிட்டது. சேனாதிபதி, கூறுங்கள் அரசே. அரச வைத்தியரை உடனே அழையுங்கள். உத்தரவு அரசே. பண்டிதரின் மைந்தர்களே, தாங்கள் என்ன அறிவுரை கூற விரும்புகிறீர்கள்? அரசே, என்னுடைய அறிவுரை என்னவென்றால், தாங்கள் யாத்திரை செல்லும் போது சுத்தமாகவும் நம்பிக்கைக்குரியவர் செய்த போஜனத்தையே உண்ணுங்கள். போஜனத்திற்குரிய அனைத்து பொருட்களையும் இங்கிருந்தே எடுத்துச் செல்லுங்கள். அது மட்டுமல்ல அரசே, தங்களுக்கு வழக்கமாக செய்யும் சமையல்காரர் தான் அங்கும் போஜனத்தை தயார் செய்ய வேண்டும். மந்திரியாரே, கூறுங்கள் அரசே. அந்த பண்டிதரின் மைந்தன் சரியான அறிவுரை கூறினார். வெளியில் இருக்கும் பலகாரத்தை நான் உண்ணக்கூடாது. வைத்தியரிடம் இவர்கள் அனைவருக்கும் வைத்தியம் பார்க்கச் சொல்லுங்கள். இவர்களுக்கு சுத்தமான போஜனத்தை கொடுங்கள். உத்தரவு. இன்னொரு விஷயம் நினைவிருக்கட்டும். இதற்கு மேல் நாம் வெளியில் எங்கேயும் உண்ணக்கூடாது. தங்கள் கட்டளையை ஏற்கிறேன். வாருங்கள் அரசி. அந்த பண்டிதனின் மைந்தன் கூறிய அறிவுரை மிகவும் உபயோகமாக இருந்தது. தாங்கள் கூறுவது உண்மை. நாம் மட்டும் அதை உண்டிருந்தால் நமக்கும் இந்த நிலைதான் ஏற்பட்டிருக்கும். தங்களிடம் ஒன்று கூறலாமா? கூறுங்கள். எனக்கென்னவோ மந்திரி மீது ஐயமாக உள்ளது. அவர் வேண்டுமென்றே அந்த பலகாரத்தில்... ஏன் எப்படி நினைக்கிறீர்கள் மகாராணி? மந்திரியார் நம் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அவரை பற்றி இப்படி எண்ணுவது தங்களுக்கு அழகல்ல ராணி. நான் எதை கூறினாலும் தங்களுக்கு தவறாக தான் தெரியும். சரி, இரவு நெடுநேரம் ஆகிவிட்டது. தாங்கள் உறங்குங்கள். நல்லது. அரசே, என்னுடைய அறிவுரை என்னவென்றால், உறக்கத்திலும் தாங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். அப்படியென்றால்? அதை விளக்கமாக கூறுகிறேன் அரசே. தங்களின் தூக்கம் குறைவானதாக இருக்க வேண்டும். பக்கத்தில் யாரும் முணுமுணுத்தாலும் அது தங்கள் காதுகளில் விழ வேண்டும். அதனால் தங்களுக்கு வரவிருக்கும் ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். தாங்கள் ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள்? நாங்கள் பாதுகாப்பாக இருக்கும்போது அரசருக்கு எவ்விதத்தில் சங்கடம் நேரும்? தாங்கள் கூறுவது உண்மைதான். இருப்பினும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஒரு மானிடன் எப்பொழுதுமே தன் மீதுதான் நம்பிக்கை கொள்ள வேண்டும்.
உறக்கத்திலும் விழிப்போடு இருக்க வேண்டும். எச்சரிக்கையோடு இருங்கள். வெளியில் காவலர்கள் பாராக் கொடுத்துக் கொண்டிருப்பதால் அந்த தைரியத்தில் அரசர் நிம்மதியாக தூங்கச் சென்றார். இந்த நடுநிசையில் எந்த பெண்மணி இவ்வாறு அழுது கொண்டிருக்கிறாள்? யார் அங்கே? காவலாளி! அந்த அழுகுரல் கேட்டதும் அரசர் வீரதத்தன் வெளியே வந்து பார்த்தார். அனைத்து சிப்பாய்களும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். என்ன இது? அனைத்து சிப்பாய்களும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களே. இந்த அடர்ந்த கானகத்தில் எந்த பெண் இப்படி அழுது கொண்டிருப்பாள்? அதை நான் கண்டறிய வேண்டும். இந்த குரல் ஓசை வடக்கு திசையிலிருந்து கேட்கிறது. அந்த ஒலி இங்குதான் எங்கிருந்தோ கேட்கிறது. ஆனால் கண்ணில் ஏதும் தென்படவில்லையே. தேவி, நீரில் அமர்ந்து கொண்டு தாங்கள் ஏன் அழுகிறீர்கள்? தங்களுக்கு என்ன துயரம் நேர்ந்தது? நீரிலிருந்து மேலே வந்து என்னிடம் குறைகளை கூறுங்கள். யக்ஷனே, நான் அரசன் வீரதத்தனின் குலதெய்வமாவேன். அரசனை விட்டு பிரியாது அனுதினமும் கூட இருந்தேன். நாளை அரசன் மடிந்ததும் இந்த குலம் நிரந்தரமாக முடிவுக்கு வந்து நாளை வீரதத்தனின் விரோதி அவனை கொன்றுவிடப் போகிறார்கள். இதுதான் என் அழுகைக்கு காரணம். அதை நினைத்து மிகுந்த வேதனைப்படுகிறேன். தேவி, தாங்கள் வேதனை அடைய வேண்டாம்.
இதுதான் விதியின் நிர்ணயம் என்றால் அதை முழு மனதுடன் ஏற்பதுதான் உசிதமாகும். அந்த பகவானின் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவர் எதை செய்தாலும் நமது நன்மைக்குத்தான் செய்வார். நான் அரசன் வீரதத்தனின் குலதெய்வமாவேன். அரசனை விட்டு பிரியாது அனுதினமும் கூட இருந்தேன். நாளை அரசன் மடிந்ததும் இந்த குலம் நிரந்தரமாக முடிவுக்கு வந்துவிடும். நாளை வீரதத்தனின் விரோதி ஒருவன் அவனை கொன்றுவிடப் போகிறான். இந்த இடத்தில் யார் அந்த விரோதி என்று தெரியவில்லையே. எதற்கு அவன் என்னை கொல்ல நினைக்கிறான்? மந்திரியாரே. ஆம் அரசே, நான் தங்களை பின்தொடர்ந்தேன். தாங்கள் அங்கிருந்து வெளிப்பட்டதும் தங்கள் குதிரையின் காலடி சப்தம் கேட்டது. தங்களை பாதுகாக்கும் பொருட்டு பின்தொடர்ந்தேன். நான் இங்கு நடந்த அனைத்தையும் கவனமாக கேட்டேன். தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். தங்களுக்கு எந்த ஆபத்தும் நேராது. ஒருவராலும் தங்களை தீண்டக்கூட இயலாது. தங்களுக்காக எனது உயிரை தியாகம் செய்யவும் தயாராக உள்ளேன் அரசே. சேனாதிபதியாரே. கூறுங்கள் மந்திரியாரே. இந்த இடத்தில் ஒவ்வொரு மூலையிலும் காவலாளியை நிறுத்திட. பகைவர்கள் என்ன, அவர்களது நிழல் கூட உள்ளே நுழையக்கூடாது. மந்திரியாரே, வெளியிலிருந்து ஒரு பகைவரை நாங்கள் பிடித்து விடுவோம். ஒருவேளை உள்ளுக்குள்ளே பகைவர்கள் இருந்தால் அதை பற்றி தாங்கள் எண்ண வேண்டாம். அது என்னுடைய கடமையாகும். உத்தரவு மந்திரியாரே. காவலாளிகளே, வாருங்கள் என்னோடு. நான் அரசன் வீரதத்தனின் குலதெய்வமாவேன். அரசனை விட்டு பிரியாது அனுதினமும் கூட இருந்தேன். நாளை அரசன் மடிந்ததும் இந்த குலம் நிரந்தரமாக முடிவுக்கு வந்துவிடும். நாளை வீரதத்தனின் விரோதி ஒருவன் அவனை கொன்றுவிடப் எனக்கு மட்டும் இது முன்னமே தெரிந்திருந்தா நான் ஒரு நாளும் இங்கு வந்திருக்க மாட்டேன். தங்களை அரண்மனையை விட்டு வெளியே செல்ல அனுமதித்திருக்க மாட்டேன். யார் அது அரசே? யார் தங்களை கொல்ல நினைப்பது? மகாராணி, தாங்கள் கவலை கொள்ளாதீர்கள். எனக்கு எதுவும் நேராது. நமது மந்திரியார் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறார். அதனால் யாரும் வர இயலாது. என்னை வெல்லும் சக்தி எந்த வாளுக்கும் இல்லை ராணி. எந்த சக்தியும் என்னோடு போரிட்டு என்றும் வென்றதாக சரித்திரமில்லை. இருப்பினும் அரசே, அரசே, நான் மீண்டும் அறிவுறுத்துகிறேன். எனக்கு மந்திரி மேல்தான் சந்தேகமாக உள்ளது. மகாராணி, உணர்ச்சியில் சிக்கி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீர்கள். நான் எதை கூறினாலும் தாங்கள் தான் ஏற்க மாட்டீர்களே. இதற்கு மேல் இங்கு இருக்க வேண்டாம். வாருங்கள், நாம் அரண்மனைக்கே திரும்பி சென்று விடலாம். என்னுடைய இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
நாகம்! சிப்பாய்களே! சிப்பாய்களே, நில்லுங்கள்! அரசே, அதிதி தேவோ பவ. நமது சம்பிரதாயப்படி விருந்தினர்களை கடவுளாகவே பாவிக்க வேண்டும். அவர்களை வரவேற்று மரியாதை அளிக்க வேண்டும். ஒருவேளை தங்களின் விரோதியும் தங்களை தேடி விருந்தினராக வந்தால் அவருக்கும் மரியாதை அளிக்க வேண்டும். அதிதி தேவோ பவ. அதை எதுவும் செய்யாதீர்கள். நாகம் நமது இல்லத்திற்கு விருந்தினராக வந்திருக்கிறது. அதை துன்புறுத்துவது நமக்கு நல்லதல்ல மந்திரியாரே. தாங்கள் அனைவரும் வெளியில் செல்லுங்கள். இருப்பினும் அரசே, இந்த நாகம் தங்களை தீண்டினால் நிச்சயம் தீண்டாது. அனைவரும் வெளியில் செல்லுங்கள். மகாராணி, தாங்களும் செல்லுங்கள். இருப்பினும் அரசே, தாங்கள் தனியாக. எனக்கு எதுவும் நேராது. வெளியில் செல்லுங்கள். எச்சரிக்கை அரசே. நாகதெய்வமே, தாங்கள் இங்கு விருந்தினராக வந்ததில் மகிழ்கிறேன். ஒரு விருந்தினர் பகவானுக்கு சமமாவார். தாங்கள் இங்கு எது குறித்து வந்தீர்கள் என்பதை நான் அறியேன். அதனால் தங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கட்டளையிடுங்கள். ஒருவேளை என்னை கொல்ல நினைத்தால் தங்கள் எதிரிலேயே தான் நிற்கிறேன். என்னை தாங்கள் தீண்டலாம். அரசே, நான் தங்களை கொல்வதற்காகவே இந்த இடத்திற்கு வந்தேன். ஏனென்றால் பல காலங்களுக்கு முன்பு இதே இடத்தில் தான் தங்களது தந்தையார் எனது தாயை வதைத்துக் கொன்றார். அதற்கு பழிவாங்கவே இன்று நான் தங்களை தீண்ட வந்தேன். ஆனால் தங்களது கருணையும் பரந்த மனப்பான்மையையும் கண்டு எனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். ஒரு மானிடன் தன் விரோதியை கூட தனது தோழனாக பாவிக்கிறான். அவர் என்றும் தவறு இழைக்க மாட்டார். இதனால் நான் மனம் மகிழ்ந்து தங்களுக்கு ஒரு வரம் அளிக்க இருக்கிறேன். இந்த பூலோகத்தில் உள்ள மிருகங்கள், பறவைகள் பேசும் மொழியை தாங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இருப்பினும் அரசே, இந்த ரகசியத்தை தாங்கள் யாரிடமும் கூறக்கூடாது. ஒருவேளை வாய் தவறி கூறிவிட்டால் அந்த நொடியே தாங்கள் மடிந்து விடுவீர்கள். பார்த்தீர்களா அரசர் விக்ரமாதித்யரை? அரசர் பண்டிதனின் புத்திரர்களின் அறிவுரையை ஏற்று தன் உயிரை மட்டும் காப்பாற்றிக் கொள்ளவில்லை, தன் குலத்தையும் காப்பாற்றிக் கொண்டார். அத்துடன் அவருக்கு ஒரு வரமும் கிடைத்தது. 2 நாட்களுக்கு பிறகு தன் யாத்திரையை அரசர் தொடங்கினார். ஒரு நாள் ஓய்வெடுப்பதற்காக குளத்தின் கரையின் அருகே அவர் தங்கினார். அவருடன் ராணியும் இருந்தாள். அப்பொழுது ராணிக்கு அழகான பட்டாம்பூச்சிகள் தென்பட்டது. ராணி மகிழ்ச்சி அடைந்து அந்த பட்டாம்பூச்சியின் பின்னாடி சென்றார். அரசே, இதை பாருங்களேன்.
அரசி, பட்டாம்பூச்சி பிடிபடவில்லை. என்னவாயிற்று அரசி? என்ன நேர்ந்தது? சற்று பொறுங்கள். அரசி, வலிக்கிறது. இந்த முள்தான் குத்தி இருக்கிறது. இதோ எடுத்து விடுகிறேன். அரசி, எனக்கு மிகவும் வலியாக உள்ளது. பார்த்தாயா, இந்த ராணி மிகவும் நாடகமாடுகிறாள். ஒரு சின்ன முள் தைத்ததற்கே அம்பு தைத்தது போல் அலறுகிறாள். ஆ ஆ என்று அலறி அரசரையே அழைத்து விட்டாள். நான் வலியால் வேதனையோடு இருக்கின்றேன். நீங்கள் எதை கண்டு சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ராணியை விடுங்கள், அரசரை பாருங்கள். எவ்வளவு அன்போடு அந்த முள்ளை எடுத்தார் பார்த்தீர்களா? நீயும் இருக்கிறாயே, இதயமே இல்லாதவன். நான் ஒரு முறை வலையில் சிக்கிக் கொண்டேன். நீ எனக்கு உதவி செய்தாயா? கணவன் என்றால் அரசரை போல் இருக்க வேண்டும். என்ன இது? தாங்கள் என்னை கண்டு நகைக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, ஏதோ சிரிப்பு வந்து விட்டது. உன்னை கண்டு நகைக்கவில்லை. பிறகு எதை கண்டு சிரித்தீர்கள்? நான் கூறுவதை நம்பு. நான் உன்னை கண்டு நகைக்கவில்லை. நல்லது. கூற விருப்பம் இல்லை என்றால் என்னிடம் கூறாதீர்கள். இதற்கு மேல் தங்களிடம் பேசுவதாக இல்லை. ராணி, என்றுமே தங்களிடம் பேச போவதில்லை. தங்கள் பேச்சினால் நான் இக்கட்டில் மாட்டிக்கொண்டேனே. அரசே, தப்பான நேரத்தில் சிரித்தால் இப்படித்தான் மாட்டிக்கொள்வீர்கள். மகாராணி, தாங்கள் தேவையில்லாமல் வேதனைப்படுகிறீர்கள். தங்களிடம் மறைக்கும் அளவிற்கு எந்த விஷயமும் இல்லை. அரசே, என்னை சமாதானப்படுத்த முயற்சி செய்யாதீர்கள். ஏதோ ஒரு விஷயம் உள்ளது. அது என்ன விஷயம் என்று என்னிடம் கூறுங்கள். கூறுங்கள் அரசே. இதோ பார் அரசே, நான் ஏன் சிரித்தேன் என்ற விஷயத்தை உங்களிடம் கூற இயலாது. என்னிடம் மறைக்கும் அளவிற்கு அப்படி என்ன விஷயம்? நான் தங்களுடைய பத்தினி. அன்று என்னை கண்டு ஏன் சிரித்தீர்கள் என்று என்னிடம் உடனே கூறுங்கள். இல்லை என்றால் எதையும் உண்ணாமல் என் உயிரை துறக்கப் போகிறேன். தங்களுக்கு ஒரு வரம் அளிக்க இருக்கிறேன். இந்த பூலோகத்தில் உள்ள மிருகங்கள், பறவைகள் பேசும் மொழியை
தாங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இருப்பினும் அரசே, இந்த ரகசியத்தை தாங்கள் யாரிடமும் கூறக்கூடாது. ஒருவேளை வாய் தவறி கூறிவிட்டால் அந்த நொடியே தாங்கள் மடிந்து விடுவீர்கள். இப்பொழுது நான் என்ன செய்வது? இந்த ரகசியத்தை கூறிவிட்டால் நான் நிச்சயம் மடிந்து விடுவேன். கூறவில்லை என்றால் அரசி மடிந்து போவாரே. என் உயிரை காப்பாற்றும் பொருட்டு மகாராணியின் உயிருக்கு ஆபத்து நேர்ந்துவிடக் கூடாது. சரி, மடிவதென்று முடிவெடுத்த பின் அதை கங்கை கரையில் செய்யலாமே. இதோ பார் அரசி, கங்கா ஸ்நானத்திற்கு பிறகு உனக்கு அந்த ரகசியத்தை கூறுகிறேன். அப்படி என்றால் நானும் கங்கா ஸ்நானம் முடிந்த பிறகே தங்களிடம் பேசுவேன். நான் உன்னிடம் எத்தனை முறை கூறிவிட்டேன், எதிரில் உள்ள வயலில் நிறைய நெல்மணிகள் உள்ளது. அது மிகவும் சுவையாக இருக்குமாம். அதை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அதை நான் உண்ண வேண்டும். நான் எத்தனை கூறியும் அந்த தானியத்தை கொண்டு வந்து தர மறுக்கிறாய். உனக்கென்ன பித்து பிடித்து விட்டதா? அங்கிருந்து நெல்மணியை கொண்டு வந்து தர வேண்டுமா? வாயை மூடு. உன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் தயாராக இல்லை. அந்த வேட்டைக்காரன் வலையை விரித்து வைத்திருக்கிறான். உன் தேவையில்லாத விருப்பத்தை நிறைவேற்றி என் உயிரை இழக்க மாட்டேன். நீ எல்லாம் ஒரு கணவன். மனைவியின் இச்சையை கூட பூர்த்தி செய்ய முடியவில்லை. இதோ பார், உன்னுடைய நியாயமான ஆசையை என்னால் பூர்த்தி செய்ய இயலும். ஆனால் தேவையில்லாத உன்னுடைய விருப்பத்தை நான் ஒருபோதும் நிறைவேற்ற மாட்டேன். புரிந்ததா? இந்த அரசன் எவ்வளவு நல்லவர். ராணியிடம் எவ்வளவு அன்போடு நடந்து கொள்கிறார். ராணிக்காக தன் உயிரை இழக்கவும் தயாராக உள்ளார். ஆனால் நீயோ? அவர் அரசர், அதனால் அப்படி நடந்து கொள்கிறார். அவரை போல் நான் மூடனில்லை. உன் தேவையில்லாத விருப்பத்தை நிறைவேற்றி நான் உயிரை இழக்க மாட்டேன். புரிந்ததா? அரசி, என்னுடைய அறிவுரை என்னவென்றால், ஒவ்வொரு மனிதரும் தன் பத்தினியிடம் மிகவும் அன்பாக இருக்க வேண்டும். அவர்கள் சுகதுக்கத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர்கள் மீது அக்கறை காட்ட வேண்டும். ஆனால் பத்தினியின் தேவையில்லாத விருப்பத்தை ஒருபோதும் நிறைவேற்றக்கூடாது.
மகாராணி, நான் ஸ்நானத்தை முடித்துவிட்டேன். தாங்களும் சென்று நீராடுங்கள். அதன் பிறகு இருவரும் பூஜையில் அமர்வோம். தாங்கள் கங்கா ஸ்நானத்தை முடித்து விட்டீர்கள் என்றால் நான் அந்த ரகசியத்தை அறிய ஆவலாக உள்ளேன். அன்று ஏன் என்னை கண்டு சிரித்தீர்கள்? மகாராணி, அந்த ரகசியத்தை இப்பொழுதே அறிய வேண்டுமா? கூறுகிறேன் என்று கூறினீர்கள் அல்லவா? நான் ஏற்கனவே அன்னத்தையும் ஜலத்தையும் தியாகம் செய்து விட்டேன். எதை இழந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆம் அரசே, நான் எதை இழந்தாவது அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். மந்திரியாரே, கூறுங்கள் அரசே. மகாராணியாரை பிறந்த வீட்டில் விட்டுவிடுங்கள். அவர்களை நிரந்தரமாக தியாகம் செய்கிறேன். அரசே, தாங்கள் ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள்? நான் கூறுவது சரியானதே. இனி நான் தங்களோடு வாழ விரும்பவில்லை. ஒரு பத்தினி தேவையில்லாத விருப்பத்தை நிறைவேற்று என்று கட்டாயப்படுத்தும் பொழுது அவளின் விருப்பமானது பதியின் உயிருக்கே ஆபத்தாகிவிட்டால் இப்படிப்பட்ட பத்தினியை தியாகம் செய்வதே உசிதம். வேண்டாம், வேண்டாம் அரசே, அப்படி கூறாதீர்கள். அந்த ரகசியத்தை அறிய வேண்டும் என்று கேட்க மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அரசே, என்னை மன்னியுங்கள். இனி தவறு செய்ய மாட்டேன். எழுந்திருங்கள் அரசி. மகாராணி, நான் தங்களை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன். இருப்பினும் தங்களுடைய தேவையில்லாத விருப்பத்தை என்னால் நிறைவேற்ற இயலாது. இதற்கு மேல் தங்களை கட்டாயப்படுத்தி எதையும் அறிய விரும்ப மாட்டேன் அரசே. தங்களின் நன்மைதான் எனது விருப்பம். தயை கூர்ந்து மன்னியுங்கள். அறியாமல் தவறு இழைத்து விட்டேன். மந்திரியாரே, நான் தங்களிடமும் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். வேண்டாம் அரசி. அரசருக்கு தாங்கள் கொடுத்த பலகாரத்தை எண்ணி நான் தங்கள் மீது ஐயம் கொண்டேன். ஆனால் இதற்கு மாறாக அரசரின் உயிருக்கு நானே சத்துருவாக மாறிவிட்டேன். என்னை தாங்களும் மன்னித்து விடுங்கள். மன்னியுங்கள் மந்திரியாரே. மந்திரியாரே, இன்று நான் உயிரோடு வாழ்கிறேன் என்றால் அந்த பண்டிதரின் புதல்வர்களின் அறிவுரையால் தான். அரண்மனை சென்றதும் அவர்களுக்கு பரிசளிக்க வேண்டும். நால்வரில் ஒருவரின் அறிவுரை நமக்கு பயனுள்ளதாக இருந்தது. உத்தரவு அரசே. பார்த்தீர்களா அரசர் விக்ரமாதித்யரை? அந்த நால்வரின் அறிவுரையை ஏற்று அரசர் தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டார். இப்பொழுது எனக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால், அரசர் யாருக்கு சன்மானம் வழங்குவார்? அந்த நால்வரின் அறிவுரை எது மகத்தானது? எந்த அறிவுரையினால் அந்த அரசர் உயிர் பிழைத்தார்? விரைந்து கூறு. இல்லை என்றால் உன் சிரத்தை சுக்குநூறாக உடைத்தெறிந்து விடுவேன். கூறுகிறாயே இல்லையா? கூறுகிறேன். நால்வர் அறிவுரையும் மெச்ச தகுந்தது. இருப்பினும் உபயோகமான அறிவுரை என்னவென்றால் பண்டிதரின் இரண்டாவது மகன் கூறியது. அதுதான் சிறந்த அறிவுரையாகும். அவன் கூறிய அறிவுரை என்னவென்றால், உறங்கும் பொழுதும் விழிப்போடு இருங்கள் என்றார். அது ஏன் என்றால், அந்த அரசர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்திருந்தால் அப்பொழுது தன் குலதேவியின் குரலை கேட்டிருக்க வாய்ப்பில்லை. எச்சரிக்கையாக இருக்கவும் முடியாது. அப்படி எச்சரிக்கை இல்லாமல் இருந்திருந்தால் நாகம் அவரை தீண்டி இருக்கும். அவர் மடிந்து போயிருப்பார். அத்துடன் அவர் நாகத்திடம் மன்னிப்பும் கேட்டிருக்க இயலாது. அதனால் என்னை பொறுத்தவரை உபயோகமான அறிவுரை என்னவென்றால், பண்டிதரின் இரண்டாவது புத்திரன் கூறிய அறிவுரை மட்டும்தான்.
அதற்காக அரசர் அவனுக்குத்தான் பரிசளிக்க வேண்டும். பண்டிதரின் புத்திரனை, தங்களின் உத்தமமான அறிவுரைக்காக இந்த பரிசினை வழங்குகிறேன். மிக்க நன்றி அரசே. அரசர் வீரதத்தன், அரசர் வீரதத்தன், அரசர் வீரதத்தன், அரசர் வீரதத்தன். அற்புதம் அரசர் விக்ரமாதித்யரே, அற்புதம். சரியான பதிலை கூறிவிட்டீர்கள். தங்களுடைய புத்திசாலித்தனம் யாருக்கும் இருக்காது. அதே புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி என் அறிவுரையை கேட்டு தங்களுடைய ராஜ்யத்திற்கு சென்று விடுங்கள். நான் என்ன கூறினாலும் ஏற்க மாட்டீர்கள். ஆனால் என் நிபந்தனை எனக்கு ஞாபகம் உள்ளது. தாங்கள் பதிலை உரைத்து விட்டால் நான் உங்களை விட்டு சென்று விடுவேனே. தாங்கள் பதிலை உரைத்து விட்டீர்கள், நான் உங்களை விட்டு செல்கிறேன். பின்தொடர்வதால் எந்த பலனும் இல்லை. நான் உன் வசப்பட மாட்டேன், மறந்து விடாதே. நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை விட மாட்டேன். என்னை பிடித்து வர உன்னை அனுப்பியவன் மிக கொடியவன், மகா துஷ்டன். நில் வேதாளமே, நீ இன்றி நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன்.